தெனை, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் தான் முழுசா கிடைக்குது. ஏன்னா இதான் ஹியூமன் பீயிங் தோலோட சாப்பிட முடியும். ஸோ இதை தான் நம்ம முளை கட்ட முடியும். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தெனை இல்லை கம்பு இது 2 தான் அவங்களுக்கு பெட்டர். இதை தவிர சாமை, வரகு, குதிரவாளி இந்த மாதிரி பல விதமாக கிடைக்குது. இதெல்லாமே பாலிஷ்ட் மில்லட்ஸ். இப்போ மில்லட்ஸ்லேயே இட்லி தோசை மாவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ரெகுலர் இட்லி தோசை மாவு பண்ணுற மாதிரி ஊற வச்சு, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா 3 அரிசிக்கு 1 மில்லட் எது சூஸ் பண்ணுறீங்களோ 1 மில்லட், 1 உளுந்து இது போட்டு பண்ணலாம். ஸ்லோவாக இந்த மாதிரி ஏற்றிட்டு கடைசியில் 4:1 4மே மில்லட், 1 உளுந்து. இப்போ முழு தெனை இல்லை உடைச்ச கம்பு இல்லை இந்த மாதிரி ஐட்டம் நம்ம சாப்பிட போகிறோம், இல்லை கேழ்வகை மாவு ஃபுல் மாவு அதை எடுத்து சாப்பிட போகிறோன்னா நம்ம முதல்ல கொஞ்சமாக சாப்பிட்டு நம்மளுக்கு ஒத்துக்குதான் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடலாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ மில்லட்ஸை பற்றி பேச போகிறோம். சிறுதானியங்கள் இது யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது அதை பற்றி பேச போகிறோம். இப்போ சிறுதானியங்கள்னு எடுத்திங்கன்னா தெனை, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் தான் முழுசா கிடைக்குது. ஏன்னா இதான் ஹியூமன் பீயிங் தோலோட சாப்பிட முடியும். ஸோ இதை தான் நம்ம முளை கட்ட முடியும். கேழ்வரகு, கம்பு இல்லை தெனை. இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தெனை இல்லை கம்பு இது 2 தான் அவங்களுக்கு பெட்டர். இதை தவிர சாமை, வரகு, குதிரவாளி இந்த மாதிரி பல விதமாக கிடைக்குது. இதெல்லாமே பாலிஷ்ட் மில்லட்ஸ். இதில் குதிரவாளி வேணால் டயபெட்டிஸ் கொஞ்சம் சாப்பிடலாம், பட் சாமை, வரகு அவங்க சாப்பிட்றது நல்லது கிடையாது. இப்போ மில்லட்ஸை பொறுத்த வரலும் ஒன்று வறுக்கணும், இல்லை இதை முளை கட்டணும், இல்லை இதை புளிக்க வைக்கணும், ஃபர்மெண்ட் பண்ணணும். இது 3 விதத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி தான் சாப்பிடணும் எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் மாதிரி வைக்க போகிறோம்னா இதை வறுத்துட்டு அப்புறம் ரைஸ் மாதிரி பண்ணணும். ஸோ எதை வறுத்துட்டு ரைஸ் மாதிரி பண்ண முடியும்? சாமை, வரகு, குதிரவாளி, தெனை, உடைச்ச கம்பு இதெல்லாம் ரைஸுக்கு பதில் பண்ணலாம். பட் டைரக்டா நீங்க வைக்க முடியாது. இதை வறுத்துட்டு அப்புறம் நீங்க வெறும் கடாயில ட்ரையா வறுத்துட்டு அப்புறம் ரைஸ் மாதிரி பண்ணலாம். இப்போ மில்லட்ஸ்லேயே இட்லி தோசை மாவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க ரெகுலர் இட்லி தோசை மாவு பண்ற மாதிரி ஊற வச்சு, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா 3 அரிசிக்கு 1 மில்லட் எது சூஸ் பண்ணுறீங்களோ 1 மில்லட், 1 உளுந்து இது போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் மில்லட்ஸை 2 அரிசி 1 உளுந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸ்லோவாக இந்த மாதிரி ஏற்றிட்டு கடைசியில் 4:1 4மே மில்லட், 1 உளுந்து இந்த மாதிரி போட்டு கூட பண்ணலாம். பட் இதை நம்ம ஊற வச்சு அரைச்சு ஓவர் நைட் புளிக்க வச்சு அப்புறம் தோசை இட்லி பண்றோம். இது பர்ஃபெக்ட், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ மில்லட் மாவு கிடைக்குது. இதே ஸ்ப்ரவுட்டட் கேழ்வரகு மாவுனா ப்ராப்ளம் இல்லை, நீங்க அப்படியே கரைச்சு தோசை பண்ணலாம், இல்லை களி பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். பட் நீங்க ஸ்ப்ரவுட் பண்ணாத, அதாவது முளை கட்டாத மாவு வாங்குறீங்கன்னா, ஏன்னா கம்பெல்லாம் ஸ்ப்ரவுட்டட் கிடைக்காது, அதை நீங்க வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த வறுக்காத யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா தோசை பண்ண இதுல ப்ராப்ளம்ஸ் வரலாம். இல்லைன்னா நீங்க அதை கூழு மாதிரி நைட்ல காய்ச்சிட்டு இதை புளிக்க வச்சு மறுநாள் காலையில வெறும் மோர் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அது புளிச்சிடுது. ஸோ வறுக்கணும், இல்லை முளை கட்டணும், இல்லை புளிக்க வைக்கணும், இது ரொம்ப முக்கியம். இப்போ மில்லட்ஸ் உடம்புக்கு நல்லதுன்னு சின்ன குழந்தைகளுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஆரம்பிப்போம். இப்போ சவுத்தில் கேழ்வரகை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப காமன். ஸோ கேழ்வரகை என்ன பண்ணுவாங்க, ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணிட்டு இதை இட்லி தோசை மாவு மாதிரி அரைச்சிட்டு இந்த வடிகட்டி அந்த தோல் எடுத்துட்டு இந்த வர மாவை நிக்க வச்சு தண்ணிய மேல எடுத்துட்டு இதை காய வச்சுட்டு அப்புறம் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த மாதிரினா ப்ராப்ளம் இல்லை.
பட் நம்ம வந்து எடுத்த உடனே கேழ்வரகு அரைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தோலோட கொடுக்கணும்னா ஒரு 9 மாசம் 10 மாசத்துக்கு மேல தான் ட்ரை பண்ணும். ஒரு வயசுக்கு அப்புறமே பெட்டர். மில்லட்ஸ் எல்லாருக்குமே ஒத்துக்குமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த காலகட்டத்துல டைஜஷன் ஆறுது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதனால எல்லாருமே வந்து எல்லா உணவுமே சாப்பிட முடியாது. மில்லட்ஸுங்கிறது கொஞ்சம் ஹெவி தான் டைஜஷன். ஏன்னா அதுல புரத சத்து இருக்கு, ரைஸை விட நார் சத்து இருக்கு. அதனால ஜாகிரதையா இருக்கணும். இப்போ முழு தெனை இல்ல உடைச்ச கம்பு இல்ல இந்த மாதிரி ஐட்டம் நம்ம சாப்பிட போறோம், இல்ல கேழ்வகை மாவு ஃபுல் மாவு அதை எடுத்து சாப்பிட போறோம்னா நம்ம வந்து முதல்ல கொஞ்சமா சாப்பிட்டு நம்மளுக்கு ஒத்துக்குதான் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடலாம். இப்போ 2 வருஷம் முன்னாடி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா மில்லட்ஸ் ரொம்ப நல்லது. இந்திய நாட்டில் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அண்ட் இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்லட்ஸ். அதனால உலகத்துக்கு சொன்னோம் மில்லட்ஸ் நல்லது, நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதனால இது எல்லா இடத்துலையுமே மில்லட்ஸை பத்தி நிறைய ப்ரொடியூஸ் ஆகி இது வெளியில வந்து இதை பத்தி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாமே ஆயிடுச்சு. பட் இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, மில்லட்ஸ் வந்து இந்த காலத்துல ஒயிட் ரைஸை விட எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதனால இதை எல்லாருமே யோசிக்கிறாங்க. அண்ட் மில்லட்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்துண்டதுன்னா தாராளமா சாப்பிடலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறீங்கன்னா கொஞ்சம் ரைஸ்ல 50% மில்லட் மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் மில்லட்டா கொண்டு வாங்க. அதே மாதிரி இட்லி தோசை கூட நம்ம சொன்னோம், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி நீங்க பெட்டர் பண்ணலாம். அண்ட் இதை வந்து ஒத்துண்டுதுன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தெனையில இட்லி, கம்புல இட்லி இது ரெண்டும் பண்ணி தாராளமா சாப்பிடலாம். கேழ்வரகு முன்ன காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசன்ட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. அதனால ரொம்ப அதை கூழ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. தோசை மாதிரி யூஸ் பண்ணா பெட்டர். பட் ஒயிட் ரைஸை விட இது கொஞ்சம் தேவையில்ல. பட் தெனை கம்பை விட இது பார்த்தீங்கன்னா தெனை கம்பு பெட்டர் அப்படின்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா மில்லட்ல என்ன பண்ணலாம், என்னென்ன உணவு நம்ம ரைஸ்ல பண்றோமோ எல்லாமே மில்லட்ஸ்ல பண்ணலாம். அது கொழக்கட்டையா இருக்கலாம், இட்லியா இருக்கலாம், தோசை, ஊத்தப்பம் இல்ல உப்மா எல்லாமே நம்ம பண்ண முடியும். அண்ட் எல்லாமே டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ கொழக்கட்டையை பொறுத்தவரையிலும் நம்ம சூடா சாப்பிட்டா பெட்டர், இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக சான்ஸ் இருக்கு. இப்போ யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்? ஒரு வயசு குழந்தையிலேருந்து இப்போ ராகி நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பிச்சா 7 மாசம் 8 மாசத்துலயே ஆரம்பிச்சிடலாம். இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு 8 மாசத்துக்கு மேல அவங்க எல்லாம் மற்ற ஃபைபர் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி தெனை இல்லை சாமை வரகுல ஆரம்பிச்சு மற்ற உணவு கொடுக்கலாம். எல்லா காலகட்டத்திலையும் சாப்பிடலாம், வயசானவங்களும் சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் டைஜஷன் நல்லா இருக்கோ அவங்க கட்டாயம் சாப்பிடலாம். யாருக்கு டைஜஸ்ட் ஆகலையோ அவங்க திருப்பி திருப்பி இதை வந்து சாப்பிட்டு இதுதான் நல்லது இது சாப்பிட்டே ஆகணும்னு கஷ்டப்பட வேண்டாம். சில பேருக்கு அது ஒத்துக்காது. அவங்க மில்லட்ஸுக்கு பதில் கோதுமை சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ், மாப்பிளை சம்பா இல்லை கருப்பு கவுனி இல்லை இந்த ரெட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிடலாம். அது ஓகே. ஸோ அதனால மில்லட்ஸ் ஒத்துண்டா சாப்பிடுங்க. மில்லட்ஸ் ஒத்துக்கலைன்னா அது வந்து எப்பாவது சாப்பிட்டா போறோம், இல்லை சாப்பிடாட்டா கூட பரவாயில்ல. இப்போ மெயினா மில்லட்ஸ்ல சேமியா, மில்லட் அவுல் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இது குக் பண்ணவே உங்களுக்கு டைம் ஆகுதா ரெகுலர் சேமியாவை விட? அதே மாதிரி அவலும் வேக வைக்க டைம் ஆகுதா? அப்ப அது நிஜம் மில்லட் இல்ல. வெறும்ன கலர் போட்டு கொடுக்குறாங்கன்னா அது வேண்டாம். ஏன்னா அதுவும் சுகரை ரேஸ் ஆகும். வேற ஒரிஜினல் கம்பு ஒரிஜினல் தெனையில பண்ணினாங்கன்னா உங்களுக்கு சமைக்கவே அது டைம் ஆகும். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து மில்லட்ஸை பத்தி பார்த்தோம். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.